ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் யாருக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பொண்ணோட வெட்டிங் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அவங்க நேம் வந்து ஸ்வீட்டி ஃப்ரம் தூத்துக்குடி. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன்லேருந்து நிறைய குட்டி ஐடியாஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு சென்டரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் கொடுத்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சாக் பீஸ் வச்சும் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃப்ளார்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம், லீவ்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட்டு இவ்வளோ மட்டும்தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தென் மீதி இருக்கிற ஒர்க் எல்லாமே ரேண்டமாக வரும், அவ்வளோதான். நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பீச் கலர் கட் பீட் தான். பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி இருக்குது, பட் அது ஒரு பீச் கலர். அதை வச்சு நார்மலாக ஃப்ளாட் லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கொடி மாதிரி கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு ஃபுல்லாகவே கோல்டன் கலர் சுகர் பீட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கொடியோட டிப்லலாம் வந்து ஒவ்வொரு குட்டி ஃப்ளார்ஸ் வரும். அதுக்காக இந்த கிளிப் ஸ்டோன்ஸும் சீக்வன்ஸும் மட்டும் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரி சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அதை சுற்றி வந்து கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் எஃபெக்டில் ரெடி பண்ணணும். இதில் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ்க்கு மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஓவர்லேப்பிங் எஃபெக்ட் இருக்கும். அப்படி பண்ணுறப்போ இந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதிலலாம் லீஃப் எஃபெக்டில் கொடுக்கணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸில் திலகம் ஷேப்பில் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இது 4 mm சைஸு. ஸோ இதை வந்து ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து ஜர்தோசி கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணாமல் கரெக்டான அளவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா க்ளூ வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை சுற்றி வந்து ஒரு லைன் ஜர்தோசி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக க்ளூ வெளியில் வந்திருக்கிறது வந்து அந்தளவுக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி அது ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக வந்து ஜர்தோசி வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நான் இதில் வந்து 23 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 inch சைஸ் மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. இதுவே நீங்கள் வந்து நார்மல் அயர்ன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதோட லென்த் வந்து ஒரு 2.5 inches வரைக்குமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பீட் கூட ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜர்தோசியை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் வந்து ஜர்தோசி அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ளூ எதுலேயுமே வெளியில் தெரியலை. ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே இருக்கிற அந்த ஃப்ளாஸ்க்குமே வந்து சிங்கிள் அவுட்லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ், பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸும் அதை சுற்றி கொடுக்குறதுக்கு வந்து சீக்வன்ஸ் அண்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஃப்ளாரோட இன்னரில் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளில் வந்து இந்த கிளிப் ஸ்டோனை ஃபிட் பண்ணணும். நான் ஆரி நீடில்லையே ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் நீடிலில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு 3D எஃபெக்டில் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால டபுளாக எடுத்திருக்கேன். அண்ட்
ஒரு 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்டிங்கில் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கிறதுனால அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் வந்து வாட்டர் சீக்வன்ஸ் தான். அந்த பீச் கலர் வர மாதிரி வாட்டர் சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த ஸ்டோன்ஸை ஃபுல்லாக சுற்றி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 3D எஃபெக்டில் ஒரு குட்டி ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த ஃப்ளார்ஸோட 6 பெட்டல்ஸும் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து பேஸ் வந்து லோடிங் பண்ணுறதுக்காக பேஸில் வந்து கோரா கட் பண்ணி கொடுத்துருக்கேன். டபுள் லைன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறமா பெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர் வந்து ஒரு பீச் கலர் சாரீ. ஸோ அதுக்காக கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் இந்த பர்பிள் கலரில் எடுத்திருக்காங்க. தென் அதில் வந்து அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருந்தது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுக்குறப்போ வந்து பெட்டல்ஸ்க்கு கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி 3 பெட்டல்ஸ்க்கு வந்து கட் பீட் வச்சு லோடிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற 3 பெட்டல்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கோராவே கொடுத்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுவுமே நம்ம அந்த பீடு எப்படி ஃபில் பண்ணோம் சேம் அதே மெத்தட் தான். சென்டர்லேருந்து ஒன் சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க சாரியோட ஆக்சுவல் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த பீச் கலரை விட கொஞ்சம் டார்க் ஷேட் தான். பட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து டபுள் ஷேடாக யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட் கலரும் அண்ட் அதுக்கு அடுத்த ஷேடு டார்க்கும் மிக்சடாக வர மாதிரி தான் ஓவராலாக யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சேம் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளார் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. சேம் அதில் பக்கத்தில் ஒரு குட்டி ஃப்ளார் ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதுக்குமே சென்டரில் வந்து பீச் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து கட் பீடை வச்சு லோடிங் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொடுத்துருந்த லீஃபுமே நார்மல் சுகர் பீட் வச்சு தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் ஒரு சின்ன கொடி லைன் மாதிரியும் தென் அதில் ஒரு கோரா யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த குட்டி ஃப்ளாருக்கு வந்து ஒரு 3 ட்ராப் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட சென்டர் போர்ஷன் பாடி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த பீச் கலரில் வந்து ஒரு பெரிய கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது வந்து நார்மலாக ஆரி நீடல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் நீடல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட அவுட்லைனுக்கு வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் 2 ஃபெதர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கிற குட்டி குட்டி போர்ஷன்ஸ்க்கும் வந்து ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துருப்பேன். மீதி ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஃபெதர்ஸ்க்கும் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்க மாட்டேன். அதையும் நோட் பண்ணுங்கள். தென் அந்த ஃபெதரில் இருக்கிற குட்டி குட்டி போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதிலலாம் வந்து சேம் நம்ம அந்த கட் பீட் யூஸ் பண்ணி லோடிங் தான் கொடுத்துருக்கேன். தென் அந்த அவுட்லைன் கொடுக்காமல் இருக்குல்ல 2 ஃபெதர் போர்ஷன் அந்த ஃபெதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீச் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஃப்ளார் சீக்வன்ஸு சேம் அதே கலரில் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். அந்த ஃபெதர் ஃபுல்லாகவே ரேண்டமாக கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓவரால் பார்க்குறப்போ பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஏதாச்சும் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல சேம் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணணும். ஸ்பேஸிங் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளாரும் இந்த ஃப்ளாரும் வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை.
டிசைன் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸும் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கேன்ல, அந்த ஃப்ளார்லேருந்து சின்ன சைஸ் ட்ராப் பீட்ஸ் வச்சு ஒரு 3 ட்ராப் பீட் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்டு இதுக்கப்புறமா இன்னொரு குட்டி ஃப்ளார் போட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தோம். சேம் இதே மாதிரி தான் அந்த ஃபெதருமே கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓவரால் காமிக்கிறப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளார் போடுறதுக்காக வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். சாரியோட இதுதான் சாரியோட ஆக்சுவல் கலர். ஸோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்து குட்டி குட்டியாக லவங்கம் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி ஃப்ளார் போடணும். சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸும் சேம் அதே கலரில் கிடச்சிது. ஸோ சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி லவங்கம் ஃப்ளார் வரும். இந்த 3 ஃப்ளார்ஸும் அந்த ஃபெதர்ஸில் வர மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து அந்த ஃபெதர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் இந்த சைடு ஒரு ஃபெதர் இருக்குல்ல, குட்டி ஃபெதர், அதுக்குமே இந்த ஃப்ளார்ஸ் தான் வச்சு அரேஞ்ச் பண்ணணும். இந்த லவங்கம் ஃப்ளாரோட சென்டரில் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெதரோட மீதி இருக்கிற கேப்பில் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் கட் பீட் அண்டு ஜரி யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். ஸ்பேஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து எனக்கு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தாலே நல்லா இருந்தது. ஸோ நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி 2 ஃபெதர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் பட்டர்ஃப்ளையோட லுக் காமிக்கிறேன். பட்டர்ஃப்ளையோட 2 ஃபெதர் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா இருக்குல்ல, அந்த போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த 2 ஸ்பேஸ் மட்டும் எம்டியாக விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணால் போதும். பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடும். இதில் மைக்ரோ பீட்ஸ் சேம் இதே கலரில் இருந்ததுன்னா மைக்ரோ பீட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸில் தனியாக இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் ட்ரை பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளையோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். அண்டு ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளாரும் போட்டிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த ஃப்ளாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் பண்ண ஒர்க்கை விட இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒர்க் தான் வந்து அந்த ப்ளவுஸோட டிசைனே வந்து டோட்டலாக வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த டிசைனோட மெயின் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து நான் நார்மலாக சில்க் த்ரெட்டும் சீக்வன்ஸும் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எடுத்துருக்கிற சீக்வன்ஸ் அண்டு த்ரெட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து டார்க் கலரும், டார்க் ஷேடு த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ லைட் கலர் சீக்வன்ஸ் வர மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் லெவங்கன் ஸ்டிச் தான். ஃபுல்லாகவே இதில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி லவங்கம் ஸ்டிச் கொடுக்கணும். அண்ட் மெயினாக இதில் நோட் பண்ண வேண்டியது வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கொடுக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம லவங்கம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுப்போம். அப்படி அந்த அளவுக்கு லென்த்தாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் வந்து நான் பண்ணியிருக்கிற அளவுக்கு வராது. ஸோ எவ்வளோ குட்டியாக கொடுக்க முடியுமோ, ஃப்ரெஞ்ச் நாட்டை விட கொஞ்சம் தான் லென்த் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு குட்டியாக கொடுக்கணும். ஓவராலாக பார்க்குறப்போ அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளாராக பீடு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குட்டியாக போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து சாரியோட ஆக்சுவல் கலர் ஷேடும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை விட கொஞ்சம் லைட் ஷேடும், ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ப்ளவுஸ்லையுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய போர்ஷனும் இது தான். ரொம்ப பொறுமையாக இருந்து பண்ணணும். ஏன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக போடுறப்போ மீதி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக ஓவராலாக கவர் ஆகிற மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ டைம் ரொம்ப ஆகும். நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்ட ப்ளவுஸ் இது தான். வீடியோவில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும்தான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
குட்டி குட்டி த்ரெட்டு லெவங்கம் ஸ்டிச் நார்மலாக நம்ம நார்மல் நீடில் போடுறப்போ த்ரெட் எந்த அளவுக்கு லென்த் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஃப்ளாருக்கு மிடில் இருக்கிற சின்ன சின்ன கேப்லேயுமே வந்து ஃபுல்லாக சக்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நம்ம வந்து அந்த ஃப்ளாருக்கும் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணணும். அண்ட் அந்த சக்ரிக்குமே வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓவரால் பார்க்குறப்ப தான் அந்த நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருந்தோமோ அதுக்கேற்ற ஃபினிஷிங் வந்து தெரியும். இந்த டிசைன் பண்ணுறப்போ ஃபுல்லாகவே நான் ஓகே இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி யோசித்து தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்டு ஃப்ளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஓரளவு ஒர்க் முடிஞ்சுது, என்னமோ ஸ்டோன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சா ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறதும் அதை விட ரிஸ்க்கு தான். எல்லாம் ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் நெக் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் ஸ்லீவில் கூட இந்த ஃப்ளாஸ் மெஜாரிட்டியாக வர மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அண்டு இதில் மெயினே வந்து அந்த லெவங்கம் ஸ்டிச்சு எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போட்டால் தான் அந்த டிசைன் வந்து இந்த அளவுக்கு லுக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஓவரால் வியூ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்து நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் தான் இதோட ஃபினிஷிங்கே கிளியராக தெரியும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த டிசைனில் வந்து நார்மலாக உங்களுக்கு லெவங்கம் ஸ்டிச்சு தெரிஞ்சாலே இந்த டிசைன் பண்ணிடலாம். பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிசைனோட அவுட்லுக் இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக்குமே ஃபுல் ஒர்க் தான். சேம் நம்ம அங்கே ஸ்லீவில் கொடுத்துருந்தோம்ல சேம் அதே ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லெவங்கம் ஸ்டிச் ஃப்ளார்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் நெக் லைனில் வந்து நம்ம அந்த குட்டி ஃப்ளார் வந்து அங்கே பீட் வச்சு ஃபில் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சாரியோட கலர் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. அண்டு ஸ்லீவில் வந்து ஹேங்கிங்ஸ் எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். பீச் கலரில் வந்து ஓவல் ஷேப் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் ஹேங்கிங்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு அந்த குட்டி குட்டி லெவங்கம் ஸ்டிச் ஃப்ளார்ஸ் எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படிங்கிறது. தென் அந்த பட்டர்ஃப்ளைஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸ்லீவோட சென்டரில் கொடுத்துருக்கிறது. ஓவராலாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்த்தான ஒரு டிசைன் தான். நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டனோ அதுக்கேற்ற அவுட்லுக் வந்து கிடச்சிது. சேம் அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கும் சூப்பராக இருந்ததுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. தென் இதில் வந்து டேசல் பார்த்திங்கன்னா ஹார்ட் கொடுத்துருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து ஃப்ளார் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவுமே நான் உங்களோட வெட்டிங் ப்ளவுஸுமே வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.